ஏங்க கடையை போட்டாச்சு, வெயில் அடிக்குதுங்க. இப்படி வெயில் அடிச்சா அப்படியே மயக்கமா வந்துருது. கொஞ்ச நேரம் நிக்கிறோமா அப்படியே மயங்கி என்னண்டோ வரும். இருந்தாலும் என்ன செய்யறது, நம்ம பிழைக்கணும்ல. அதனால வேண்டாம். வடை எப்படி இருக்கு அண்ணன் கேளுங்க, சொல்லுங்க. வடை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா சொல்லுங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு வடை. வடை சூப்பரா இருக்கா? எங்க வடை கடையில உண்மையிலேயே எங்க கடையில இருக்கிற வடை நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். அதனால சடங்க வாங்கிட்டு பாரு. அப்ப இங்க மாதிரி எங்க டேஸ்ட் இல்லை. புருஷன் நல்லா வச்சுக்கிட்டு குடும்பத்தை நல்லா வச்சுருந்தா நம்ம வடை போட்டாலும் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் கவலை தெரியாது. அதே இது புருஷன் ஊதாரியாவோ அல்லது குடும்பத்துக்கு நடத்துறதுக்கு லாய்க்கில்லாத ஆளாவோ இருந்தால் இப்படி வடை ஓட்டு நிற்கையில மனசு வருத்தப்படும். ஆத்தாடி நம்ம இப்படி இப்படி நிற்க வச்சுட்டான படுவாவி அப்படின்ற எண்ணம் வரும். அதே இது புருஷன் நம்ம குடும்பத்துக்காக பாடுபடுறப்ப அதை பார்த்துட்டு நம்மளும் சேர்ந்து பாடுபடுறப்ப மனசுக்கு வருத்தம் இருக்காது, சங்கட்டம் இருக்காது, சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். அப்படித்தான் முடியாமல் சந்தோஷமாக வடை ஓடுறதுக்கு காரணம் அதுதான். புருஷன் நல்லபடியாக கட்டு சிட்டா குடும்பம் லைக் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சதை பேசுகிறேன், லைக் பண்ணுங்க. நான் என்ன வியாபாரத்தை பார்க்குறேன், உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தால் வர்ற கஸ்டமர் ஊரம் பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க. லைக் பண்ணுங்க.